பிரைஸ்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 தெசலோனிக்கர் 2 1 10 வரையும் பார்த்தீங்கன்னா, தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் வரை. அப்போ விசுவாச துரோகம் முந்தி வெளிப்பட்டு அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் கேட்டின் மகன் அந்த கிறிஸ்து. நீங்கள் விளக்கத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க, ஆனால் டைம் கிடையாது. வசனத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 4:1 விசுவாச துரோகி. 2 தெசலோனிக்கர் 2:3-8 அக்கிரமக்காரன். வெளிப்படுத்தல் 13:1 வெளிப்படுத்தல் 17:3-8 சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்த மிருகம்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அதே மாதிரி பாருங்க, மத்தேயு 24:15 பாதாளத்தில் ஏறி வந்த மிருகம். 2 யோவான் 7 சொல்லப்பட்டிருக்குது. பாழாக்குகிற அருவருப்பு, அக்கிரமத்தின் ரகசியம், தீமையான பொல்லாத காரியங்கள் நடக்கும். மத்தேயு 24:11 கள்ளத்திற்கு தரிசிகள் எழுப்பி என்ன செய்வாங்களாம்? புரட்டி சொல்லுவாங்களாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். இதுதான் யார் செய்யுது? அந்த கிறிஸ்துவினோட வேலை. அவன் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் நம்ம உஷாராக இருந்து ஆண்டவரே பற்றி கொண்டு தடை செய்கிறவரை நீக்கி நம்ம ஆண்டவர் முன்னே போகிறவர் தடை செய்கிறவர் இல்லை, ஆண்டவர் தடையை நீக்குகிறவர். நமக்கு முன்பதாக போகிறார்ன்ட்டு நம்ம என்ன செய்யணும்? அவரோட ஒட்டி கொண்டு ஓடணும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக.